ஹலோ வியூவர்ஸ், என்னோட லாஸ்ட் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் பப்ளிஷிங் வெர்சஸ் ட்ரெடிஷனல் பப்ளிஷிங் அப்படிங்கிற ஒரு டிஃபரன்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செல்ஃப் பப்ளிஷர்ஸ்க்கு தேவையான புக் கவர் ஃபார்மேட் என்ன, ஸோ என்ன ஸ்டாண்டர்டில் வந்து அவங்க வந்து அந்த புக் கவர் வந்து டிசைன் பண்ணணும், ஸோ அமேசான் கிண்டல் டைரக்ட் பப்ளிஷிங்கில் என்ன ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதோட எங்கே போய் நம்ம வந்து அந்த சைஸஸ் வந்து நம்ம எடுக்கணும், ஸோ புக் கவரோட சைஸஸ் என்ன, மெஷர்மெண்ட்ஸ் என்ன, ஸோ அதோட டெம்ப்ளேட்ஸ் எங்கே கிடைக்கும், அதை வச்சு எப்படி நம்ம ஈஸியாக நம்ம டிசைனர் கொடுத்தோ இல்லை நம்மளா செல்ஃபாக வந்து கேன்வா டிசைன் பண்ண முடியும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன். ஸோ நீங்கள் கூகுளில் அமேசான் கேடிபி கவர் கால்குலேட்டர் அப்படிங்கிறது நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா, ஸோ அமேசான் கேடிபி கவர் கால்குலேட்டர் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் யுவர் புக் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே செட் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா பைண்டிங் டைப். அந்த பைண்டிங் டைப்பில் 2 டைப் இருக்குது, ஹாட் கவர், பேப்பர் பேக். மோஸ்ட்லி நாங்கள் பேப்பர் பேக் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஹாட் கவர் அது வேறு டைப் ஆஃப் கவர். ஸோ நீங்கள் பேப்பர் பேக்கை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்டீரியர் டைப், ஸோ பிளாக் அண்ட் ஒயிட், ஸ்டாண்டர்ட் கலர், ப்ரீமியம் கலர், நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஸ்டாண்டர்டாக அது வந்து நம்ம கலர் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பேப்பர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் பேப்பரா ஒயிட் பேப்பரா. ஸோ க்ரீம் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் சாண்டில் கலரில் இருக்கும். ஸோ ஒயிட் பேப்பர் இன்னும் லக்ஸரியாக இருக்கும். பேப்பரை செலக்ட் பண்ணிக்கலாம். ரீடிங் டைரக்ஷன் நம்ம யூஸ்வலாகவே லெஃப்ட் டு ரைட் தான் ரீட் பண்ணுவோம், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் இன்ச்சஸ் அண்ட் மில்லிமீட்டரில் இருக்குது. நீங்கள் ஸ்டாண்டர்டாக இன்ச்சஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்டீரியர் ட்ரிம் சைஸில் நார்மலாக ஸ்டாண்டர்டாக புக் கவர் என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோம்னா 6:9 இன்ச்சஸ் தான் யூஸ் பண்ணுறோம், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேஜ் கவுண்ட், உங்கள் மேனுஸ்கிரிப்டோட பேஜ் கவுண்ட் 200 இருக்கலாம், 300 இருக்கலாம், 350 இருக்கலாம். இங்கே நான் 200 வந்து கொடுத்துட்டு கீழே கால்குலேட் டிமென்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மெஷர்மெண்ட்ஸ் வரும். இந்த மெஷர்மெண்ட்ஸில் என்னென்னா உங்களுக்கு தேவையான விட்த் அண்ட் ஹைட் வந்து இதில் இருக்குது. இந்த மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் உங்கள் டிசைனர்ட்டு கொடுத்தோ இல்லை நீங்கள் சொந்தமாக கேன்வாலேயோ யூஸ் பண்ணி நீங்கள் நீட்டாக டிசைன் பண்ணலாம். இன்னொரு ஈஸியான ஆப்ஷன் என்னன்னா, இதுக்கு கீழே நீங்கள் இமேஜ் ஃபார் ரெஃபரன்சஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான புக் கவர் கிரியேட் பண்ணுறதுக்குண்டான ஒரு ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் ஜேபேக்காக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஜேபேக்காக டவுன்லோட் பண்ணதை நீங்கள் கேன்வாலையோ இல்லை அடோப் ஃபோட்டோஷாப்ல நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் பேக் கவர், ஃப்ரண்ட் கவர், ஸ்பைன் ஏரியா அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீசெண்டாக ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி உங்களால் வந்து ஈஸியாக ஒரு கவர் வந்து டிசைன் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கால்குலேட் டிமென்ஷன்ஸ் கீழே டவுன்லோட் டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜேபேக்காக டவுன்லோட் பண்ண முடியும். ஈஸியாக உங்கள் டிசைனர் கொடுத்தோ நீங்கள் வந்து செல்ஃபாக கேன்வால உங்கள் புக் கவர் வந்து நீங்களே சொந்தமாக டிசைன் பண்ண முடியும். இந்த புக் கவர் ஃபார்மேட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்டை ட்ராப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.